என் ஹைடா பப்பிள் விங்ஸ் எல்லோரும் எப்படி தான் இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி மை ட்ரீம் ஸ்டோரியோட செகண்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டில் இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த பார்ட்லேருந்து ஸ்டோரி நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். அப்படியே நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கே இப்போ அப்படியே அவள் வீட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே ஒரு சின்ன உண்டியல். அதை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. அதை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, என்னோட ட்ரீம் இன்னைக்கு ஒன்று உடைக்க போகிறேன். எத்தனை வருஷம் ஒன்று பொத்தியும் வச்சுருந்தேன்ல. என்னதான் நான் சம்பாரித்த காசில் போனாலும் உன்னோட பங்கு இதில் இருக்கணும். பாய் பாய். நான் இப்படி கொண்டுட்டு போய் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த உண்டியலை உடச்சி அதில் ஃபுல்லாக சில்லறையாக இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே பொறுக்கிட்டு வேகமாக போகிறேன் வெளியே. அண்ணா அண்ணா அண்ணா, ஏய் லயன் இருக்குன்னு தெரியாதா? எதுக்கு ஓடி வந்து இங்கே வந்து நிற்கிறேன்? இல்லைண்ணா, சில்லறை மட்டும்தான் எனக்கு வேணும். சில்லறண்ணா, பின்னாடி பேனில் பாரு, எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. சாரிண்ணா, சாரி. போ போ, பின்னாடி வந்துருச்சு. காரில் வந்து திங்ஸ் வாங்குறவங்களாம் நிற்கிறாங்கல்ல. சாரிண்ணா, சாரி. போ. ஓகேண்ணா. அவசரப்பட்டிய ஸ்ரீ, கொஞ்சம் பொறுமையாக வந்திருக்கலாம்ல. நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறான். ஸோ இப்போ அந்த கடைக்காரர் பேசினனால எல்லாரும் அப்படியே அவளை தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, வேணாம் வேறு கடைக்கு போகலாம். பாப்பா பாப்பா, ஒரு நிமிஷம். தாத்தா, என்ன தாத்தா, ஏதாவது வேணுமா? ஏதாவது பிரச்சனையா? இல்லைடா, காசு கொடு, நான் உனக்கு சேஞ்ச் தரேன். உண்மையாவா? ஆனால் இதில் நிறையா இருக்கும். பரவாயில்ல கொடு. இல்லை வேணாம், நான் கடையில் கொடுடா. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. பரவாயில்லடா. அந்த கடைக்காரன் பேசினதை கேட்டேன். என்ன பண்ணுறது, சில பேர் இப்படி தான் மதிக்க மாட்டானுங்க. பணக்காரனை மட்டும்தான் மதிப்பானுங்க. சரி, நீ அதெல்லாம் விடுடா, கொடு, நான் சில்லறை தரேன். சரிங்க தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. பரவாயில்லடா. எவ்வளோ இருக்கு? தாத்தா 20,000 இருக்கு. 20,000? இல்லை, பொதுவாக ஒரு சில்லறை போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 100 இல்லை 200, ஏன் 1000 கூட வரலாம். நீ என்னம்மா 20,000 சேர்த்து வச்சுருக்க? ரொம்ப வருஷமாக சேர்க்குறியோ? ஆமாம் தாத்தா, நான் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து சேர்க்குறேனா. ஓ, 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து சேர்க்குறியா? சூப்பர் சூப்பர். ஆமாம், எதுக்கு? இல்லை, கேட்கணுன்னு தோணுச்சுடா, அதான் கேட்டேன். உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லு, இல்லைனா வேணாம். ஐயோ அப்படிலாம் இல்லை தாத்தா, அது என்னோட ட்ரீமுக்காக. ஓ, ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்ஸ் தாத்தா, பார்த்து போனேன். பாய். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. என்னடி திடீர்னு பொட்டி படிக்கலாம் எடுத்து கிளம்பிட்டேன்? என்ன திடீர்னு? அதான் நேற்று நைட்டே சொல்லிட்டால, கேஸ் விஷயமா பக்கத்து ஊர் வரைக்கும் போகிறேன்னு சொல்லி. பக்கத்து ஊர் அப்படி எங்கே தாண்டி இருக்கு? அதெல்லாம் பக்கத்து ஊர்மா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சீக்கிரட்டாக நடக்க போகிற கேஸ் இது. என்ன? நீ ஏதோ பொய் சொல்கிற மாதிரி இருக்கு. சும்மா நயன்ட்டு பக்கத்து ஊருக்கு தான்மா போகிறேன். இப்போ என்ன? இந்த காசைப்படி. எதுக்குடி? நான் வர 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் சமாளிக்க வேணாமா? என்ன பண்ணுவேன்? இந்தா குடி. நீரா இருப்பாரு. எம்டன்னு 1 வாரம் இவரு தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். சரி பார்த்து செலவு பண்ணுன்னா. சரிடி, 1 வாரமா என்னடி பண்ண போகிறாங்க போய்? கிண்ணம்மா ஒரு விஷயமா போகிறேன், என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? சும்மா தோணன்ட்டு போகும் போதே. இங்கே வாடி. அதான் கூப்பிட்டார்ல எம்டன்னு. போ. உன்னை வச்சுட்டு சும்மா தோணன்ட்டு நிம்மதியாக போக கூட முடியலடா. அது செங்கடி போற? ஒரு பொம்பளை பிள்ளை இப்படியா ட்ரெஸ் பண்ணுறது? செங்கடி போற? சுடுகாட்டுக்கு நீ வரியா? நீ எல்லாம் எமனே ஏமாத்திட்டு சுற்றிக்கிட்டு இருக்க. உன்னை ஒன்றும் நானே இப்போ உயிரோட புதைய போகிறேன். கிளவி, வெத்தலையை தட்டினமா வாயில் போட்டோமான்னு இருக்க தெரியாதா? எதுக்கு சும்மா தொணன்னு கத்திட்டு இருக்க? எங்கே போனால் என்ன? இருந்தாலும் உனக்கு வாய் ரொம்ப நீளுதுடி. இருக்கட்டும், என்ன இருக்கட்டும்? கிளவி அப்படியே மதிச்சு. இங்கே பாருடி, அடிக்க வர என்ன? கிளவி, என்ன மாட்டி விட்றியா? சாம மூடிட்டுரு.
கொன்னுக்குன்னு போட்டுறாதடி கொலகாரி. சரி செங்கடி கிளம்புற? என் புருஷனை பார்க்க போகிறேன். பெண்ணா நான் புருஷனா? இங்கே பாருடி, யாரையோ இழுத்துட்டு வர பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. வர சோக்கில் எவனையாச்சும் இழுத்துட்டு வந்துடாதடி. இழுத்துட்டுலாம் வரமாட்டேன், நான் கட்டிட்டு வரட்டா? ஏய், எப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க கிளவி? வாய் குசும்பு. அதிகமாக பேசினா அவ்வளோதாண்டி கிளவியும், நான் அடிச்சே கொண்டுருவேன். ஓ பாரு பாரு, ஓ வாய்க்கலாம். உன்னை விட வாய் அடிக்க போறவன் தான் வரப்போறான். அதை நீ சொல்லக்கூடாது கேள்வி, நான் பார்த்துக்கிறேன். என்ன வரட்டா? மீ வரேன் மீ. அப்பா போயிட்டு வரேண்ணா. ஐயடா. ஸ்ரீமா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேம்மா. ஒரு வாரத்துக்கு தேவையான துணி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். அம்மா இது புடி. என்னம்மா? காசுமா? ஒரு வாரம் இருக்க மாட்டேன்ல, அதுக்கு தான். சும்மா சும்மா நீ அண்ணா கிட்ட போய் கை நீட்ட வேணாம், நீ வச்சுக்கோ அண்ணா. சும்மா அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தரேன்ட்டு நீ செலவு பண்ணாத. இது உன்னோட செலவுக்காக கொடுத்துட்டு போறேன். அப்புறம் வேற ஏதாச்சும் வேணும்னா கேளு, அங்கேருந்து நான் அனுப்பி விடுறேன். நீ சும்மா அவங்க கிட்டலாம் போய் நிற்காத. சரிடா. சரி எங்கடா போற? சொன்னேலம்மா ஒரு வாரம் ஆஃபீஸ் ட்ரிப்புன்னு, அதாம்மா. இப்பெல்லாம் கூட்டிகிட்டே போக மாட்டாங்களே, என்னடா புதுசாக இருக்கு? தெரியலம்மா, திடீர்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. 1 year ஆச்சுன்னா அதனால. ஸ்ரீ என்னம்மா? இல்லை எப்பவும் ஒரு மாதிரி சந்தோஷமே இல்லாமல் போவேன், எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி நீ சொல்லலைனாலும் பரவாயில்ல, எப்போ ஒன்றும் சந்தோஷமாக இருக்கால, அதுவே போதும். சரிம்மா, நீங்களும் பத்திரமா இருங்க. பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு எங்கடி கிளம்பிட்டா? டே, அவள் எங்கே போனா என்ன? எதுக்குடா எப்போ பாரு அந்த பிள்ளைய போட்டு கரிச்சு கொட்டிகிட்டே இருக்கீங்க? அவள் ஆஃபீஸில் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறாங்க, அதான் போகிறான். ஹோ போகிறாங்கன்னா அப்படியே விட்டுருவேன் நீ இவளை? அவள் என்ன சொன்னாலும் நீ நம்புறமா? எங்கடி போகிற? அக்கா என் ஆஃபீஸில் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறாங்க, அதுக்கு தான் போகிறேன். நான் வேற எங்கேயும் போகல. யாருக்கு தெரியும், அப்படியே போய் ஊர் சுத்த கூட போவேன். அக்கா தேவையில்லாமல் பேசாது. எதுக்கு போன கோவம் வருது? என்ன தப்பு? உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், இந்த ஊரை தாண்டி நீ வேற ஊருக்கு போகக்கூடாதுன்னு. அண்ணா அது நீ முடிவு பண்ணக்கூடாது, அது ஏன் இஷ்டம். இப்படியே ஊர் ஊரா சுற்றிக்கிட்டு இருப்ப, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நாளைக்கு 4 பேர் என்ன சொல்லுவாங்க? நம்மளை தான் காரி துப்புவாங்க. என்ன பிள்ளைய எவ்வளோ தூரம் அனுப்பி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களான்னு. நம்ம குடும்பத்தை பற்றி தெரியும்ல அண்ணா. சும்மா சும்மா இருண்ணா, நான் ஒன்றும் இங்கேயே வேலை பார்க்க ஒன்றும் படிக்கலை, சரியா? எனக்குன்னு நிறையா ட்ரீமெல்லாம் இருக்கு. உனக்கெல்லாம் ட்ரீம் வருதே, இதில் ட்ரீமெல்லாம் வேற இருக்கான். உன்னெல்லாம் யார்டி கனவு காண சொல்கிறான்? ஏன் ஏன் உனக்கு மட்டும் கனவு இருக்கும் போது எனக்கு இருக்கக்கூடாதா? ஏன் என் கனவு ஒரு நாள் ஜெயிக்கக்கூடாதா? ஏன் அப்படி இருக்க? எனக்கும் கனவு இருக்கு. இங்கே பாரு, உங்கள் விஷயத்தில் நான் தலையிடுறேனா? இல்லை. அப்புறம் ஏன் என் விஷயத்தில் தலையிடுறீங்க? என்ன சொன்னா? என் விஷயத்தில் எதுக்கு தலையிடுறீங்கண்ணா? அப்போ நீ ஊருக்கு போகல, உண்மையை சொல்லு, யார் கூட வெளியே போகிற? அண்ணா உனக்கு அவ்வளோதான் மரியாதை, அப்புறம் நான் ஏதாச்சும் திட்டிடுவேன், போயிடு. உண்மையே சொல்றீ, யார் கூட வெளில போகிற? டேய் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க? மா நீ சும்மா இருமா, உனக்கு தெரியாது. நான் யார் கூடயே வெளில போகிறேன், உனக்கு என்ன? என்னடி வாய் நீளுது அப்படின்னு சொல்லி உங்கள் அண்ணா அடிக்க வராரு. ஹலோ ப்ரோ, வெயிட் கரோ. இசை யாரு நீ? கையை விட்டுறீ. என்ன ப்ரோ? என்ன பேசிட்டே இருக்கும் போது என் பார்ட்னர் முன்னில் எப்படி கை வைக்க வர? வலிக்குது, விடுறீ. வலிக்குதா? அடிச்சிருந்தா அவளுக்கு தானே வலிச்சிருக்கோம். விடுறீ. விடு. யாரு நீ? தெளிப்பா. என்ன அண்ணா அட்டிக்கெல்லாம் கை வாங்குற? இசை பார்ட்னரே, சாரி, வர்றது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனால் கரெக்டான நேரத்தில் தான் நான் வந்துருக்கேன்னு நினைக்கிறேன். யார்டி நீ? என் தங்கச்சியை நான் அடிக்க போகிறேன், உனக்கு என்ன? நீ என்ன அவள் அக்காவா தங்கச்சியா? கேட்கல ப்ரோ, என்ன சொன்னீங்க? அக்காவா தங்கச்சியா வேணும்? சீத்து, அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தா என்னையோ ஆனால் அவ்வளோ அத்துருப்போம். ஏன் தெரியுமா? அந்த ரிலேஷன்ஷிப் இதோ இப்போ அடிய வந்தீங்களே, அந்த மாதிரி தான் இருக்கும். அக்காவோ தங்கச்சியெல்லாம் கிடையாது, ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு. அப்போ இல்லை, அப்போ இப்போ எப்போவுமே என் ஃப்ரெண்டு. சும்மா பேசிட்டே இருக்கும்போது கை நீட்ட வர. சரி என்னதான் இருந்தாலும்
நீங்கள் அவளை தங்கச்சியை நினைக்கலனாலும் அவள் உங்களை அண்ணனா தானே நினைக்கிறான். அதனால் வாடா போடா இதெல்லாம் செட் ஆகாது. நான் மரியாதையாக வாங்க போங்கன்னே சொல்கிறேன். என்னென்னா அண்ணா, தப்பு பண்ணால் கேட்குறதுக்கு உங்களுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது. ஆனால் தப்பு பண்ணாத பிள்ளைய போட்டு எப்போ பாரு குடைஞ்சிட்டே இருந்தா அது எவ்வளோ பெரிய தப்பு. என்ன மிரட்டுற மாதிரி பேசுகிற? குள்ள கத்திருக்கா. ஐயோ, நான் ஹைட்டை பற்றி பேசினா எனக்கு செம்மையாக கோவம் வரும். என்ன நான் பார்க்குறேன், கண்ணாடிலாம் போட்டிருக்கா, பல மாதிரி இருக்கா, எதுவும் பேச மாட்டான்னு நினைக்கிறியா? ப்ரோ, ஆக்சுவலாக நான் ரொம்ப பேட் கேர்ளு. அப்புறம் அடிக்கடி கெட்ட வார்த்தைலாம் வேற வரும். நீங்கள் கொஞ்சம் மரியாதை கொடுத்தீங்கன்னா நான் அடக்கிட்டு பேசுவேன். இல்லைன்னா என்ன அறியாமல் அப்படியே வாயிலேருந்து க்ரீன் வேர்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். என்ன எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து யார் இவ? ப்ரோ, நான் தானே பேசுகிறேன். அங்கே என்ன தூது விட்டுட்ருக்க? இசை வேணாம் இசை பார்ட்னரே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன உங்கள் அண்ணாட்ட ரொம்ப நாளாக பேசணும்னு எனக்கு ஆசை. என்ன பண்ணுற? இந்த கூலிங் கிளாஸை பிடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரோ, உன்ட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. உன்ட்ட மட்டும் இல்லை, இதோ இங்கே நிற்கிறாங்களே உங்கள் எல்லாட்டையும் தான். இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். ஆகுனா என் பார்ட்னர் செலத்தை கலரை வச்சு ஃபீல் பண்ணுவீங்களாமே கேள்விப்பட்டேன். ஆமாம், அவன பெரிய அழகியா? ப்ரோ, அழகிதான் ப்ரோ. ஸ்ரீ இங்கே வா. இசை விட்டு இங்கே வா. பார்த்தீங்களா எங்கள் ஸ்கின்ல டேமேஜே ஆகாமல் எவ்வளோ சாஃப்டாக வச்சுருக்கானு. அப்படியே உங்கள் மூஞ்ச பாருங்க, எல்லாம் 4 கோட்டிங் பெயிண்ட் நீங்கள் அப்பிட்டு வந்து இப்போ எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? என் பார்ட்னர் மூஞ்ச பாருங்க. ஐயோ அப்பா, அப்படியே உங்கள் மூஞ்சியில் பாருங்க. ஐயோ பா, அப்படி இருக்கு. ரொம்ப ஊற பேசுறடி. அக்கா வணங்கங்கா, உன்கிட்ட தான் பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் தெரியாமல் கேட்குறேன், நீ என்ன மிஸ் இண்டியாவா? அது என்ன ஓரா பேசுகிறா? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன், மிஸ் இண்டியாவா என்ன? சின்ன வயசுலேருந்து வீட்டுக்கு தண்டச்சோராக இருந்துட்டு நீ எல்லாம் பேசலாமா? சரி பேசலாமாக்கா? இப்போ கரெக்டாக பேசுகிறேனா? ரொம்ப ஓவராக பேசுகிறடி நீ. ஐயோ ப்ரோ, கொந்தளிங்காத ப்ரோ, உண்மையை சொன்னால் அப்படி தான் கோவம் வருமா? சும்மா என் பார்ட்னரை கலரை வச்சு எத்தனை தடவை அசிங்கப்படுத்திருப்பீங்க. எவ்வளோ தாட்டி அவன் அழுதுருப்பா. அதெல்லாம் உங்களுக்கு தோணாதுல்ல, நம்ம தங்கச்சி அப்படி பேசுவோமே அப்படின்னு? எங்கள் தங்கச்சியை தானடி பேசுகிறோம். அவன் அழுதான் என்ன, அழுகாட்டுன்னு எனக்கு என்ன? ஆமாம், அவன் அப்படி தானே இருக்கா. கரெக்டாக தானே பேசுகிறோம். ஐயோ, நீங்கள் பெரிய ஷாருக் கானு. இதோ நீங்கள் கட்டிட்டு வந்தது பாருங்க, தீபிகா படுகோன்னு. அப்புறம் அங்க அக்கா பெரிய ஐஸ்வர்யா ராய். அப்புறம் தான் உங்கள் ஹஸ்பண்டு, அவர் பெரிய ரித்திக் ரோஷன் மாதிரில பேசுகிறீங்க. நல்லா உன்ன அப்படிங்க அண்ணா கையை நிட்டுறீங்க. அண்ணா இதெல்லாம் அப்படி பேசுகிறவங்களை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். இது வரைக்கும் என் பார்ட்னர்கிட்ட ஏதாச்சும் சொல்லு பண்ணீங்க, அவள் அழுதுட்டு என்கிட்ட சொன்னா, அவள் சொல்ல மாட்டா, அண்ணா கண்டுபிடிச்சிருவேன். அவனை கண்டு மட்டும் பிடிச்சேன். அண்ணா நான் வக்கீல் தானா, ஏதாவது பொய் கேஸ் போட்டு நானே உள்ள தள்ளிடுவேன். என்ன வக்கீலா? ஆமாண்ணா, நம்பலையா? அவனா ஃபோட்டோ காமிக்கிட்டா, ப்ரூஃப் காமிக்கிட்டா? என்ன அது பார்ட்னரு, இவ்வளோதான் இவங்க. இதுக்கா பயந்துட்டு இருந்தேன். இதுக்கடுத்து வரமாட்டாங்க வழிக்கு. போகலாமா நம்ம? ஒன்று வந்துட்டேன் அப்படியே ரிவல்ஸ் வரேன். வரும்போது ஏதோ ஒரு காதில் ஒன்று விழுந்துச்சு. என்ன அது? இருமா, என்னமோ சொன்னாரு. யாரு கூட ஊர் சுத்த போறேன்னு. இல்ல பொருள, அவன் யாரு கூட ஊர் சுத்தினா உங்களுக்கு என்ன? இல்ல உங்களுக்கு என்ன, அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். அவன் யார் கூட வேணாலும் ஊர் சுத்தலாம், அது அவளோட விஷயம், அதுல நீங்க தலையிடக்கூடாது, புரியுதா? அப்புறம் இன்னொரு தடவை இப்படி பேசுனீங்க, அப்புறம் பேசுறதுக்கு வாயிலாம் இருக்கும், நாக்கு இருக்காது. அப்புறம் தான். என்னன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ற, அவளுக்கு என்ன ராஜகுமார் அண்ணா வரப்போறான்? ஐயோ அண்ணா, உண்மையிலே ராஜகுமார் தான் வரப்போறான். என்ன அவன் மூஞ்சி அவ கண்ணாடியில பாக்குறாள், டெய்லி பாக்குறா. ஆனா எவ்வளவு அழகா இருக்கா பாத்தீங்களா? அதானா இந்த மாதிரி அழகிகளுக்கெல்லாம் ராஜகுமாரன் தான் தேடி இருப்பாங்க. அவளை மட்டும் இல்ல, நானும் அழகுதான். ஸோ எங்க 2 பேருக்குமே ராஜகுமாரன் வெயிட்டிங் தான். நீங்க வேணா பாருங்க, அவளை கூப்பிட்டு போயிட்டு வரும்போது ஒரு ராஜகுமாரனோட வரேன்.
என்ன ராஜகுமாரனா? இவன் மூஞ்சிக்கா? இவனுக்கெல்லாம் இதோ இருக்கான் பாரு, இந்த கழட்டு பையன், இவன் தான் கரெக்டா இருப்பான். என்ன ப்ரோ இப்படி பேசுற? கூப்பிட்டு வந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? கூட்டிட்டு வாடி, அப்புறம் பார்த்துக்கலாம். வாடி பொடின்லாம் பேச விடாது ப்ரோ, வாயை உடைச்சிருவேன். நான் மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன், நான் வக்கீல். அது சரி, கூட்டிட்டு வரலனா என்ன பண்ணுறது? கூட்டிட்டு வரலனா நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம், இவ்வளோ நான் எதுவும் கேட்க மாட்டேன். கூட்டிட்டு வந்துட்டேனா என்ன பண்ணுவீங்க? பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம். ஐயோடா மூஞ்ச பாரு, ஆளும் மூஞ்சியும் நல்லா கரடிக்கு பனியன் சட்டை போட்டு விட்ட மாதிரி. என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை ப்ரோ, வரேன் ப்ரோ, வரேக்கா. இது இவங்க எனக்கு என்ன வேணும்னு தெரில, வரேன். என்ன இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ரீக்கும் ஸ்ரீயோட அம்மாவுக்கும் சரியான சிரிப்பு. ஸோ அப்படியே ஸ்ரீ சிரிக்கிறா. இது அப்படியே ஸ்ரீயோட அண்ணா பார்த்துட்டு என்னடி உனக்கு அப்படி சிரிப்பு? லோ இப்போ தானே சொன்னேன் மிரட்டக்கூடாதுன்னு. இது அவளை யாராச்சும் மிரட்டினீங்க அவள் தான் சம்பேஸ்தான் ஆகிடும். என்னடி தெலுங்குலலாம் பேசுகிற? அதெல்லாம் அப்படிதான் நல்ல ஒரு கண்டுகாத. உனக்கு இருக்குடி ஒரு நாள். பார்த்துக்கலாம் கிளம்புங்க. அவங்க அப்படியே கோமா எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஸ்ரீயோட அம்மா இசையை கையை பிடிச்சிட்டு, யாருமா நீ? அது ஆண்டி இப்படி வாங்க. இரு பார்ட்னரே. நான் யாருன்னா பார்ட்னரோட ஃப்ரெண்டு. பார்ட்னரா? என் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்டா? என்கிட்ட உன்னை பற்றி சொன்னதே இல்லை. நான் பேசினா கூட என்னை திருப்பி எதிர்த்து பேசிடுவாங்க. நீ பேசினது எப்படி போயிட்டாங்க பாரு. இவங்ககிட்டலாம் இப்படிதாம்மா பேசணும். இவளும் இருக்காளே, இத்தனை நாள் அப்படியே பணிஞ்சு போய். ஆனால் இன்னைக்கு, அம்மா உன் பேர் என்னம்மா? இசை ஆண்டி. இசையா? பேருக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் சூப்பர் போட்ட. நீ வக்கீல்னு சொன்னியே. ஆமாம் ஆண்டி, வக்கீல் தான். அதான் நல்லா பேசுகிறேன். கரெக்டான வேலையை தான் எடுத்திருக்க. உங்களுக்கு தெரியுது, எங்கள் வீட்டில் தெரியலையே. என்னம்மா? ஒன்றும் இல்லை ஆண்டி. சரி, நீ வக்கீல், இவ கூட எப்படி ஃப்ரெண்டான? அது ஆண்டி, இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான வேலையாக நாங்கள் வெளியே போகிறோம். ஸோ நாங்கள் போயிட்டு எல்லா வரையும் அவங்கக்கிட்ட சொல்லட்டா? சரிம்மா. இவளை எப்படிதான் தனியாக அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நீ பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவேல. நீ வந்துடுவ, எனக்கு தெரியும். சரி ஆண்டி, அப்புறம் நாங்கள் கிளம்புறோம். என்ன பார்த்து கூட்டிகிட்டு போமா? என்ன ஆண்டி, நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும். என்ன அவ்வளோதானே, வந்துட்டா போச்சு. வரும்போது உங்கள் மாப்பிள்ளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரேன். என்ன வாடி. என்னம்மா? ஆண்டி நாங்கள் போயிட்டு வரோம். நான் போயிட்டு வரேம்மா. சரிம்மா, பார்த்து போ. என்ன போய்க்கிறேம்மா, வாடி வெளில. ஆண்டி பாய். பாய்மா, பாய். நல்ல பொண்ணு. என்னடி பண்ண? எங்கள் அக்கா எங்கள் அண்ணே மூஞ்செல்லாம் பார்க்கணுமே. ஐயோ, நீ வக்கீல்னு சொன்னது பயந்துட்டான். எங்கள் அண்ணன் என்ன அப்படியா இருக்கான்? பின்ன நான் கூட நினச்சே பார்ட்னரு, நீ அப்பெல்லாம் பில்டப் பண்ணது உங்கள் அண்ணன் அழகாக இருப்பான்னு சொல்லி. அப்போ மூஞ்சி உங்கள் அண்ணனும் உங்கள் அக்காவும் நீ தான் அழகாக இருக்க. ஆனால் உங்கள் மூஞ்சிலாம் பார்க்கணுமே. நான் அவங்க இப்படி இருந்து பார்த்ததே இல்லை தெரியுமா? நான் கூட நினச்சேன் நீ என்னை சைலண்ட்டாக கூட்டிகிட்டு போயிடுவேன்னு நினச்சி தெரியுமா? அப்படியே விட்டுருவோமா? ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன்ல. கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அண்ணாவும் எங்கள் அக்காவும் இப்படி நின்றதை பார்த்தேன்னு தெரியுமா? பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பாக வந்துடுச்சு பார்ட்னர். ஆனால் சிரிச்சு என்ன இன்னும் சண்டை பெருசாகும்னு சொல்லி தான் சிரிக்காமல் இருந்தேன். ஆனாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சிரிச்சுட்டே முன்னாடி போகிறான். ஸோ இசை அப்படியே நின்றுடுறான். ஸ்ரீ பார்த்துட்டு, என்னடி அங்கேயே நின்றுட்டேன்? பார்ட்னரே, நம்ம பார்த்துட்டோண்டி. என்ன பார்ட்னரே, நம்ம மீட் பண்ணிட்டோம். ஆமாம்ல, மீட் பண்ணிட்டோம்ல. நான் உன்னை பார்த்துட்டேன். ஆமாண்டி, பார்த்துட்டேன். நான் உன்னை பார்த்துட்டேன். இசை என்னடி ஆச்சு? என்னத்த அப்படி சொன்னேன்? பார்த்துட்டோன்னு தானே சொன்னேன், எதுக்குமா அழுவுற? இசை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரே ஜம்ப்பு தான், அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இசை அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டு, அடியே இறங்குடி. அம்மா என்னடி இவ்வளோ வெயிட்டாக இருக்க, இறங்குடி. அவள் தாண்டி ஒல்லியாக இருக்கா, நான் சரி வெயிட்டாக இருக்கேன், இறங்குடி. இல்லை நான் மாட்டேன். இசை சரி புரியுது, கொஞ்சம் இறங்குமா. மூச்சு விட முடியலடி, இறங்குடி.
இல்லை, நான் இறங்க மாட்டேன். அடிச்சு இறங்கு, என்னால் முன்னாடி இப்போ ஹக் பண்ணிக்கோ. இசை இசை சரி 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 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இசையை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ 2 பேருக்கும் அவ்வளோ டியர்ஸ் வருது. அப்போ இசை சிரிச்சிட்டே, என்னம்மா நீ வந்தானே ஹக் பண்ணிக்கிற, எதுக்கு அழுகுற? இல்லை நீ உன்னை பார்க்கணுன்னு எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா? இன்னைக்கு பார்த்துட்டு பாரு, பார்த்தது கூட ஞாபகம் இல்லாமல் நான் பாட்டில் பேசிகிட்டு இருக்கேன், எப்போயும் உன் கூட பேசுகிற மாதிரி. அதான் பார்ட்னர், நம்ம பார்லைனாலும் நமக்குள்ளே ஒருத்தவங்க சேர்ந்து வாழ்ந்துருவோண்டி. அதான் பார்க்குறப்ப கூட இது தெரியல, டெய்லி நம்ம பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் தோணுதில்ல? ஆமாம் இசை, எனக்கு ஒன்று பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசை தெரியுமா? எங்களுக்கு மட்டும் இல்லையா? எல்லாம் ஓகேடி, ஆனால் ஓடி வந்து ஹக் பண்ணுறதுலாம் என்னமோ லவ்வரை பிடிச்சி கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குது. சரி போடி, உன்கிட்ட போய் பண்ண பாரு. சரி சரி கோச்சிக்காத, வா வா ஹக் பண்ணிக்கோ பார்ட்னரே அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே ரோட்டில் இருந்தால் ஹக் பண்ணுதுங்க. யசுஸ்மி, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஷோ, பல நாள் கழித்து ஃப்ரெண்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்கோம், எங்களை பிரித்து விட்டு அட்ரஸ் கேட்குற, போயா நீ வா பார்ட்னரு. இல்லை, இந்த அட்ரஸ் சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன். அட்டிங்க போக மாட்டியா நீ? இசை விடு நீ வா பார்ட்னரு. இல்லை போதுமா? சரி ஓகே, சரி போதுமா, பாசமல்லியை பொழிஞ்சது, அழுவாத, இந்தா கச்சிப்பப்படி. ஆமாம், என்னடி ட்ரெஸ் இது? என்ன ட்ரெஸ்ஸு? எப்படி ஸ்டைலாக இருக்கேனா? ஃபேண்ட்டு, சட்டை, ஃபுல்லு, டிஷர்ட்டு, கேப்பு. என்ன நம்ம என்ன உளுந்தூர்பேட்டைக்கு அப்போ போகிறோம்? கொரியா 3 மேப்பில் அங்கே போகிறோம். எனக்கும் தெரியும். ஆமாம், என்ன திடீர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? என்னடி அதில் அந்த சிங்கிள் கேப்பு தான் தெரியுது, அதையும் ஷூவை போட்டு மறைச்சிட்ட பார்த்தியா? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? க்யூட்டாக தானே இருக்குது. க்யூட்டாக தான் இருக்குது, என்னத்த சொல்ல, இன்னும் சிறு பிள்ளையாகவே இருக்க பார்ட்னரே. என்ன சொன்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி போகலாமா? போகலாம். ஒரு நிமிஷம். என்னடி போகலாம்? இல்லை ஒரு நிமிஷம் இரு. அண்ணா அது கொடுங்க. இதுவா? அதுதான். இந்தா. என்னடி இது? கிட்கேட்டு. பக்கி, என்ன மறந்து போயிட்டியா? பார்ட்னரே, இன்னுமா நீ ஞாபகம் வச்சிருக்க? பின்ன நான் மறப்பேனா? புடி சாப்பிடு. என்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போது ஒரு 50 ரூபா கிட்கேட் கேட்டேன். பரவாயில்ல, பயம்புல ஞாபகத்தில் வச்சிருக்க. சரி ஓகே. எதுக்கு நீ தூக்கி பாக்கெட்டில் வைக்கிற? வேற என்ன பண்ண? சாப்பிடுடி. ஃபஸ்ட் டைம் எனக்கு நீ வாங்கி கொடுத்துருக்க, அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு மீட்டு கிஃப்ட்டு, இதெல்லாம் சாப்பிட விடாது. பத்திரமா நான் வச்சுக்கிறேன். அது கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் வச்சுக்கிறேன். சரியா போகலாமா? பார்ட்னரே, பசிக்குது எனக்கு, ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாமா? நீ சாப்பிடவே இல்லையா? சரி அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே ஹோட்டல்லலாம் சாப்பிட்டுட்டு இப்போ வெளில வரீங்க. அப்பா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. ஊரை சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நமக்கு டைம் இல்லை. ஐயா, கரெக்டாக சிஸ்டர் ஃபோன் அடிச்சிட்டாங்க, இரு. ஹலோ. சொல்லுங்கள் சிஸ்டர். ஸ்பீக்கரில் போடுறேன். சரி. சொல்லு மினி. 2 பேரும் மீட் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் மீட் பண்ணிட்டோம். பாருடா. அப்புறம் என்ன, 2 பேரும் செல்ஃபிலாம் எடுத்துருப்பீங்க. ஐயோ, அதை மறந்துட்டோம் பார்த்தியா? நாங்கள் எடுத்து அனுப்புகிறோம் சிஸ்டர். சரி, நானும் கிளம்பிட்டேன். சியோல் போயிடுவேன். நைட்டு ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே ரூம்லாம் புக் பண்ணிடுறேன்னா. சீக்கிரம் வாங்கடி. ஃப்ளைட்டு வந்து இறங்குற நேரத்தில் தான் வர முடியும். வாய குறடி, அது எனக்கும் தெரியும். 2 பேரும் சேஃபாக வாங்க. இசை. சொல்லுங்கள் சிஸ்டர். பார்த்து கூட்டிகிட்டு வா அவளை. ஐயோ சரி பார்த்து கூப்பிட்டு வரேன்னா. சரிம்மா, பார்த்து கூட்டிகிட்டு போகிறேன்னா. மினி, உனக்கு நாங்கள் ஃப்ளைட் ஏற போகிறதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணுறோம் என்ன? அப்புறம் உள்ளே போயிட்டா ஃபோன் அலோடு கிடையாதுல்ல. ஓகே ஸ்ரீ, பார்த்து 2 பேரும் சேஃபாக வாங்க என்ன? சரி, நான் வெயிட் பண்ணுறேன். பாய். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர். பாத்தியா, ஒரு செல்ஃபி கூட இருக்குல்ல, வாடி எடுக்கலாம். இந்த பிளேஸ் வேணாம், நான் ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறேன். சரி ஓகே. நல்லா தான் இருக்குது, பச்சை பசேன்னு புல்லலாம். இங்கே எடுக்கலாமா? எடுக்கலாம், எடுடி. சரிம்மா. ஓகே. நல்லா இருக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு செல்ஃபியில். ஆமாம். சேவ் பண்ணிக்கிறேன். சரிடி, பஸ் பிடிச்சி போகலாமா?
ஆமாம்ல, எனக்கு என்ன ரூட்டு தெரியும், உனக்கு தான் தெரியும். நான் ஸ்லைட்டாக அப்படியே ஃப்ளைட்லேருந்து இங்கேயே இறங்கிட்டேன். எப்படி போகிறதுன்னு தெரில, உன் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்துட்டேன். இதுக்கடுத்து நீ தான் என்னை கூப்பிட்டு போகணுப்பா ஏர்போர்ட் வரைக்கும். ஆ, நம்ம இங்கேருந்து போக முடியாது, நம்ம வேறு ஊருக்கு போய் தான் போகணும். என்ன வேறு ஊருக்கா? அப்போ இங்கேருந்து கொரியா போக முடியாதா? ம், இங்கேருந்து நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும். என்னது? ஏன்டி ஷாக் ஆகுற? ஏய், இங்கேருந்து கொரியா போக முடியாதா? ஐயோ, இங்கேருந்து எப்படி கொரியா போக முடியும்? லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க. 8 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி அங்கே போய் 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அப்புறம் தான் கொரியா ஃப்ளைட்டை பிடிக்க முடியும். என்ன பார்ட்னர், இது கூட தெரியாதா? ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் மட்டும் கொரியா தனியாக போயிருப்பேன். எங்கள் ஊர்லேருந்து பக்கம்டி. என்ன? இல்லைம்மா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல எங்கள் ஊர்லேருந்து, அதை சொன்னேன். சரிவா, வேறு என்ன பண்ணுறது? உங்களோட ஊர் ஏதோ அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ 2 பேரும் அப்படியே பஸ்ஸில் போய் உட்காந்துட்டாங்க. அப்பா, இப்படி தான் நிம்மதியாக இருக்குது. ஆமாம், நான் அட்ரஸ் அனுப்பி ரொம்ப நேரம் ஆச்சு, அவ்வளோ நேரம் கழிச்சு வந்த. என்னடி பஸ் கிஸ் கிடைக்கலையா என்ன? அது ஏன் கேட்குற, அது ஒரு பெரிய கதை. என்ன பெரிய கதையா? என்னாச்சு? அதெல்லாம் வரும்போது ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு பார்ட்னரே. சம்பவமா? என்னடி ஆச்சு? அதுவா, அங்கே பாரு. என்னடி மேலே பார்க்குறேன்? ஃப்ளாஷ்பேக்குமா? ஓ, ஓகே. ஹலோ அண்ணா, ஆட்டோ வருமா? தனியாலாம் வராது, நான் ஓட்டினா தான் வரும். ரொம்ப பேசுறியே. இல்லை, எனக்கே ஆட்டோ ஓட்ட தெரியும், நான் என்ன ஓட்டிட்டு போட்டா? நீ ரொம்ப பேசுகிற, ஆட்டோ கிடையாது, ஓட்டா சுத்த மாட்டியா? தத்தா, ஆட்டோ வருமா? வரும்பா, உட்காரு. எங்கே போகணும்? இதோ இந்த அட்ரஸ் தான். எனக்கு ரூட்லாம் தெரியாது, இந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சி போகணும் நான். உங்களுக்கு தெரியும்ல? ஹோ, இங்கே தானா? சரிப்பா, உட்காரு. ஓகே தாத்தா. ரொம்ப வருஷமாக ஓட்டுறீங்களோ? ஆமாப்பா. உன்னை பார்த்தா வெளியூர் மாதிரி இருக்கு. ஆமாம் தாத்தா, வெளியூர் பொண்ணு தான். ஹோ, பார்த்தாலே தெரியுதுமா. யாரை பார்க்க போய்கிட்டு இருக்க? அதுவா, என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். ஓ, ஃப்ரெண்டை பார்க்க தான் இப்படி போறியோ? ஆமாம் தாத்தா, 4 வருஷம் கழிச்சு மீட் பண்ண போகிறோம். உயிர் நட்போ? ஆமாம், உயிர் நட்பு தான். அம்மா, தாத்தா தாத்தா, என்னாச்சு? ஒன்றும் ஆகலையே. யோ கெலாம், பார்த்து போக தெரியாது? அப்படிங்க புறம்போக்கு, நீ பார்த்து போக தெரியாது? வயசானவங்க ஓட்டிட்டு வராங்க, அறிவு இல்லாமல் மேலே வந்து மோதுற பெருமை மாடு மாதிரி. என்ன ரொம்ப துள்ளுற? சிக்னல் பார்த்து தான் வந்தேன், அந்த ஆளு கண்ணு தெரியாமல் ஓட்டிட்டு வந்தா. ரொம்ப பேசாதடா. நான் தானே பின்னாடி இருந்தேன், அவர் கரெக்டாக தான் போனாரு, நீ தான் இடிக்கிற மாதிரி வந்த. யாரும் ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்ப? என்ன ரொம்ப பேசுற? இப்போ என்ன மண்டையாவா போட்டான் அந்த ஆளு? என்ன அப்படிங்கவன அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்லாப்பு தான் அந்த ஆள் அப்படி கண்ணத்தை கழிச்சு. என்ன மேலே கழிச்சிட்டியா? இறி ஒன்ன. ஓ, அடிப்பியா? அட்ரா அட்ரா. இங்க என்ன பிரச்சனை சார்? இந்த ஆளு இவரை மோத வந்தார் சார். என்னம்மா, என்னையா பிரச்சனை? சார், நான் ஒழுங்கா தான் சார் வந்தேன். பொய் சொல்றான் சார், அதான் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். பாருங்க சார், அவர் மண்டையில எப்படி அடிபட்டிருக்குன்னு. திமிரா பேசுறான் என்கிட்டயே, அதான் ஒரு அற விட்டேன். சரி விடு. யோ, என்னையா காலையிலே குடிச்சிட்டு வந்து இப்படியா? இப்படி ஃபைனை கட்டிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். விடுமா, உனக்கு எதுக்கு சிரமம்? என்ன தாத்தா, கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்கணுமா? விட்டா இன்னும் அற விட்டுருப்பேன். அந்த போலீஸ்காரர் வந்தனால தப்பிச்சான் அந்த நாய். என்னடி, என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ண? எனக்கு வர கோவத்துக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும் பார்ட்னரு. பாவம், அவரே 5-10க்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு, அவரை போய் இடிச்சுட்டு திமிரா பேசுனா? கரெக்டு தாண்டி. ஆனா என்ன அவனா? இவங்களா இப்படிதான் இருக்கணும். பார்ட்னரு, உன்னை நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இப்படிதான் இருக்கணும் பொண்ணுங்கன்னா. என்ன பண்றது, இப்படி இருந்தும் திருந்த மாட்டேங்கிறானுங்களே. ஒரு சிங்க பொண்ணா இருந்து இந்த வேலை பார்த்துட்டு வந்திருக்கடி, பரவாயில்ல. அது அப்படியே ஊறி போச்சு, என்ன பண்றது? ஒரு வக்கீலா இருந்து இதெல்லாம் தட்டி கேட்காம இருந்தா எப்படி? கரெக்டு தான். அடியே, எனக்கு தூக்கமா வருதுடி, இங்க வேற பாட்டை போட்டு கொள்றானுங்க. தூக்கமா வருதா? பேசிக்கிட்டே 3 ஹவர்ஸ் தாண்டிட்டோம், இன்னும் 4 ஹவர்ஸ் தான். தூங்குன்னா தூங்கு, என் மேலே சாஞ்சு. அப்படிங்கிறியா? அப்படியே தூங்குறேன். என்ன, ஃப்ளைட்டில் வந்த களைப்பு வேற அப்படியே இருக்கு. சரிடி தூங்கு அப்படின்னு இசை அப்படியே படுத்து தூங்கிடுறா. இப்போ ஒரு வழியாக பஸ் ட்ராவல்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டீங்க 2 பேரும். ஸோ வந்து அப்படியே வெயிட் பண்ணுறீங்க அங்கே ஒரு 2 ஹவர்ஸ்.
ஸோ உங்களால் முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க 2 பேரும். ஒரு வழியாக ஃப்ளைட்லலாம் ஏறிட்டீங்க. ஏப்பா 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 முள்ளடி முள்ளடி. ஆ ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, ரொம்ப ட்ராவல். எப்படி தான் அகெயின் வரப்போகிறோமோ, அது நினைக்கும் போது தான் பயமாக இருக்குது. ஹே இன்னும் போவே இல்லை, அதுக்குள்ளேயும் வரதை பற்றி பேசுகிறா பாரு. முன்னாடி இவ்வளோ நேரம் இப்படி தெரிஞ்சிருந்தா நீயே என்னை கூப்பிட்டு போயிருப்ப எங்கள் ஊருக்கு வந்து. நான் வந்து ஆமாம்ல, ரொம்ப டயர்டாக இருக்கா அவனுக்கு, அதெல்லாம் விட பார்த்துக்கலாம். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அச்சோ இப்போ என்ன பண்ணுறது? எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஆ என்ன மேம்? நீ எதுக்கடி அவங்கள கூப்பிடுற? இரு சும்மா. மேம் என்ன மேம், ஏதாச்சும் வேணுமா? வேணுங்க. இங்கே எல்லாமே ஃப்ரீ தானே சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம்? ஆமாம் மேம் ஃப்ரீ தான். எனக்கு எனக்கு ஒரு கோக்கு, ஒரு சிப்ஸு, அப்புறம் பாப்கார்னு, அப்புறம் என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கோ எல்லாமே. மேம் இங்கே 30 வெரைட்டி இருக்குது. சூப்பர், எல்லாத்தையும் கொண்டுட்டு வாங்க. ஓகே மேம் ஓகே மேம். அப்புறம் ஜூஸ் ஐட்டம் எவ்வளோ இருக்கோ அதையும் கொண்டுட்டு வாங்க. என்னடி பண்ண போகிற? சாப்பிடதான் மேம். உங்களுக்கு இல்லை இல்லை, இவ சொல்கிறத பார்க்கும்போது எனக்கே வயிறு நடந்துச்சு. நீங்கள் போங்க. என்னடி பண்ணுற பார்ட்னரே? இவளையும் எப்படி சாப்பிடுவ? சாப்பிட்டா வெடிச்சிருவ. போடி, கண்ணு வைக்காத. எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா, வீட்டில் கொடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு. அதுவும் எல்லாமே ஃப்ரீ பார்ட்னரு. ஐயோ இவ்வளோ கொஞ்சமாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை. நீ சாப்பிடு. நான் வந்துடுச்சு பாரு. இவ்வளோத்தையும் எப்படிம்மா சாப்பிட போகிறேன்? கொஞ்சம் சாப்பிடுவேன், மிச்சத்தை பேக்கில் போட்டு வச்சுப்பேன். அங்கே போய் சாப்பிட்லாம். இல்லை நைட்டு பசிக்க எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதா? பசிக்கவா? 10 மணி நேரமும் இதைத்தான் சாப்பிட போறியாடி? இல்லை, அதுக்குள்ளே தீர்ந்துருச்சுன்னா இன்னொருக்க அவங்கக்கிட்ட கேட்டால் தந்துட போகிறாங்க பார்ட்னர். ஏய் நீ ஃபுட்டின்னு தெரியும்டி, ஆனால் என்னை விட மோசமாக இருப்பேன்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். என்ன பார்ட்னர் கண்ணு வைக்கிறா? இதுலலாம் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இருக்கலாம். சாப்பிடு. உனக்கு? இல்லை வேணாம்மா, நீயே சாப்பிடு. எனக்குலாம் அது வேணாம். இப்போ 2 பேரும் அப்படியே அந்த ஃப்ளைட்டில் சாஞ்சிட்டு, பார்ட்னர் சொல்லுடி. என்னால் நம்பவே முடியல தெரியுமா. என்னாலையும் தான். இப்போ கூட நைட்டு 12 மணிக்கு நம்ம சேட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்படிதானே விடுவோம் கதையெல்லாம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி ஃப்ளைட்லலாம் போகிற மாதிரி எத்தனை தடவை பேசியிருப்போம்ல சின்ன வயசில். நம்மகிட்ட 10 பைசா கூட இருக்காது அப்போது அவ்வளோ பிளான் பண்ணுவோம். நீ வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் ஃப்ளைட்டில் ஏறி கொரியா போயிடலான்னு சில்லறத்தனமாக பேசுவோம்ல. ஆமாம். ஆனால் பாரு நடந்துருச்சுல. ஒரு விஷயம் முடியாதுன்னா அது முடியாம தான் போகும். முடியும் நம்ம பேசிட்டே இருந்தனால தான் இப்போ எல்லாமே முடிஞ்சிருக்கு. அப்படியா? நல்லா இருக்கு, வச்சுக்கிறேன். எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீட் ஞாபகம் இருக்கா பார்ட்னர்? அது எப்படியும் மறப்பேன். அப்பெல்லாம் நம்ம இப்படி பேசிக்க மாட்டோம்ல, வாங்க போங்கன்னு ரொம்ப ஃபார்மலா பேசுவோம்ல. ஆமா, என்னதான் இருந்தாலும் நீ என்னை விட சின்ன பொண்ணுல. இல்லம்மா சொல்றேன், இருந்தாலும் நீ சின்ன பொண்ணு தானே அப்போ. ஸோ இப்படியே அவங்க 2 பேரும் அவங்களோட மெமரிஸை அப்படியே அழகாக ஷேர் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆக போகுது. ஸ்ட்ரீப் இசையை போட்டு எழுப்புறான். இசை எழுந்திருடி, எழுந்திருடி. யோமா போமா, எது போமாவா? எந்திரிடி, லேண்ட் ஆக போகுது. என்ன கொரியா வந்துருச்சாடி? கொரியா வந்துருச்சா? எங்க என் லவர் பாய்? என்ன லவர் பாயா? அடைச்சி எந்திரிடி. பைத்தியகாரி, ஏன்டி எழுப்புன? ஏன் என்னாச்சு? லேண்ட் ஆக போனா அதான் எழுப்புனேன். போடி, யாரை விட்டுருந்தோம்? 2 பேரும் அது அதான் ஒன்றும் இல்லை. சரி விடு. என்ன ஏதோ சொல்ல வந்த? ஆமாம், என்னத்த சொல்ல, அதான் ட்ரீமை கெடுத்துட்டியே. எது ட்ரீமா? என்னத்த சொல்ல. சரி லக்கேஜ் எடு. சரி 2 பேரும் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு அப்படியே ஃப்ளைட்டும் லேண்ட் ஆகுது. 2 பேரும் இறங்கிடுறீங்க. இறங்கி அப்படியே ஏர்போர்ட்டையே வாயை பிறந்து பார்க்குறீங்க. அப்பா எவ்வளோ பெருசு, எத்தனை டைம் ஃபோனில் பார்த்துருக்கேன். லவர் பாய் அங்கே தானே நடந்து வருவான், அப்படியே ஸ்டைலா, அப்படியே எல்லாரும் நின்று அப்படியே ஃபோட்டோலாம் எடுப்பாங்கல்ல. ஆமாண்டி, எத்தனை தடவை நான் ஃபோனில் பார்த்துருக்கேன் தெரியுமா, இப்போ தான் நேரில் பார்க்குறேன். சூப்பராக இருக்குல்ல? ஆமாண்டி. எனக்கு அழுகையாக வருது பார்ட்னர். எதுக்கடி அழுகுற? பாரு, இது கொரியா,
சும்மா சும்மா நீலிக்கணியனை வடிக்காத பார்ட்னர், இதெல்லாம் ஹாப்பி மூமெண்ட், நம்ம ஹாப்பியாக இருக்கணும். ஆனால் எனக்கு தெரியல. ஐயோ அச்சா வா வா இங்கே பிடிஎஸ் கட் அவுட்லாம் போட்டிருப்பாங்க, வா நம்ம அதை போய் பார்க்கலாம். ஆமாம்ல, சரி வா அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பிளேஸ் எல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்குதுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஆ என்னையா? சொல்லுங்கள் சார். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லை அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வேணாம் சார், நாங்கள் டூரிஸ்ட்டு கொரியாவை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். ஓ ஓகே. நான் கொரியன் போலீஸ். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் கேட்கலாம். ஓ அப்படியா, தேங்க்ஸ் சார், பட் வேணாம். ஓ ஓகே மேம், வெல்கம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் கொடுக்குறாரு ஸ்ரீ கையில். ஸ்ரீகா ஒரு மாதிரி ஆகுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அது எதுகடி பதற? ஓகே சார், ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம். வாடி இப்படிக்கா. என்னடி அந்த ஆள் ரோஸ் தானே கொடுத்தான், எதுக்கு இப்படி பதற? அது உனக்கு சரி சரி, ஓகே ஓகே ஓகே, விடு 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 பார்ட்னரே. ஆனால் நல்லா தெளிவான ஆளுடி, பாத்தியா போலீஸே வந்து எனக்கு ரோஸ் கொடுக்குது. நான் என்ன நிலமையில இருக்கேன் நீ. சரி 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 சரி. ஹலோ சிஸ்டரே, நாங்கள் வந்து இறங்கிட்டோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க? என்ன? ஓ என்னடி ஆச்சு? ஒரு நிமிஷம். அப்படியா, என்னடி ஆச்சு? இருடி. ஓ என்ன எப்படி சொல்லிட்டீங்க? ஐயோ சரி சரி வைங்க. என்னாச்சு? என்னாச்சு மினிக்கு? அது வந்து பார்ட்னரே. என்னடி பார்ட்னர், சொல்லுடி, பயமுறுத்தாத. அது வந்து சிஸ்டர் இங்கே வரலையா பார்ட்னரே, அவங்க வேற இடத்துல நிற்கிறாங்களா, நம்மளை அங்கே வர சொன்னாங்க, லொக்கேஷன் அனுப்பி விட்ருக்காங்க. சி இதுதானா? பயந்துட்டே பக்கி. சும்மா சும்மா சரி போலாமா? சரி சும்மாடி, பயந்துட்டியா? போடி. சரி சரி வா அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ 2 பேருமே ஏர்போர்ட்லாம் விட்டு வெளில வந்துட்டாங்க. எல்லோ கலர் டாக்ஸி வேணாம், ஆரஞ்சு கலர் பிடி, அதுதான் ரேட்டு கம்மியாக இருக்குமா. நான் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். வர்றா பார்ட்னருக்கு கூட அறிவு இருக்கு, சரி வா அதிலே போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த அட்ரஸையும் ரீச் பண்ணிட்டாங்க. போகும்போது ஃபுல்லாக சியோவில் அப்படியே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே போகிறாங்க 2 பேருமே. அந்த அட்ரஸையும் ரீச் பண்ணிட்டாங்க. இங்கே தான் வர சொன்னாங்க, காணோம். என்னடி பிளேஸ் இது, இங்கே யாருமே இல்லை. தெரியாத இடத்துல வந்து மாட்டிக்க போகிறோம். நான் இருக்கேன், எதுக்கு பயப்படுற? இரு பார்ப்போம், இரு கால் பண்ணுவோம். என்னாச்சு? எடுக்க மாட்டேங்கிறாங்கடி. ஐயோ அகைன் கால் பண்ணு, எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொக்காமக்கா யாருடா? 2 பேரும் அப்படியே ஸ்லோவாக திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி ஒரு பொண்ணு மாஸ்க்கு கேப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் வந்து நிற்கிறா. அவளை பார்த்துட்டு ஷாக்காக நிற்கிறாங்க. என்னடி ஷாக் ஆகிட்டீங்க? நான் தான் மினி சொல்லிட்டு அவன் மாஸ்கை கலட்டுறான், அவ்வளோதான். இன்னும் ஷாக்கு அவங்க 2 பேர்த்துக்கும். அப்படியே வாயை பழந்து ஆன்னு பார்க்குறாங்க. ஏய் என்னடி ஆச்சு? 2 பேரும் ஷாக்காக நிற்கிறீங்க. சாரிப்பா, என்னால் ஏர்போர்ட்டுக்கு வர முடியல, உனக்கே தெரியும்ல. க்ரௌடு சேர்ந்தா என்னை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் இல்லை தான், இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாத வேலை, அதுக்கு தான் உங்களை இங்கே வர சொல்லிட்டேன். ஏய் என்னடி நான் பேசிகிட்டே இருக்கேன், 2 பேரும் அமைதியாக இருக்கீங்க, என்ன ஆச்சு? அது வந்து ஹே சிஸ்டரே, என்ன ஒருத்தி அழுகுறா, இன்னொருத்தி சிரிக்கிறா. 2 பேருமே எதுவுமே பேசாமல் ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க மினியை. ஸோ மினியை அப்படியே ஹக் பண்ணிட்டு என்ன ஆச்சுடி அவங்க 2 பேர்த்துக்கும்? என்ன ஆச்சு? ஸோ 2 பேருமே எதுவுமே பேசல. அவளுக்கு நல்லாவே தெரியுது 2 பேருமே அழுகுறாங்கன்னு சொல்லி. ஸோ அப்படியே ஹக் பண்ணிட்டு அவளுக்கும் அவ்வளோ டியர்ஸ் வருது. ஸோ 5 minutes 3 பேரும் எதுவுமே பேசல, ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு 4 years ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் கிடையாது நமக்குள்ள. ஜஸ்ட் ஒரு மெசேஜ், சின்ன சின்ன அப்பப்போ எடுக்கிற ஃபோட்டோஸ், எப்பயாச்சும் ரேரான ஒரு ஃபோன் கால்ஸ், அவ்வளோதான்ல. இந்த 4 yearsல இது பண்ணியே நமக்கு டக்குன்னு டேஸ்லாம் போயிடுச்சு. சாரி இயர்ஸ், ஆனால் எனக்கு டேஸஸ் மாதிரி தாண்டி போச்சு. உங்கள் கூட இருக்கிற அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப தேங்க்ஸ். என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா உன்னை பார்க்கும்போது. சிஸ்டர் சத்தியமாக நானும் உங்களை பார்ப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? பாருடா இசையெல்லாம் அழுகிறா. சிஸ்டர் இதெல்லாம் பாசம், கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, அதான்
சரிங்கடி, எவ்வளோ நேரம் தான் என்னை பிடிச்சி தொங்கிட்டே இருக்க போகிறீங்க? அதான் எல்லாம் ஷேர் பண்ணி முடிச்சாச்சுல. இல்லை, நான் உன்னை விட மாட்டேன். அடி இறங்குடி. ஆமாம், அது வேற ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். சரி ஓகே. அடி ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், அதுக்குன்னு டக்குண்ணா. சிஸ்டர், அதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்குது என்ன, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. சரிதான். ஏய், ம் என்ன பண்ணுறது, எனக்கும் அப்படி தான் தொத்திக்கிட்டு இருந்தா. பார்ட்னரே போதும்மா, பாஸ்தா பொழிஞ்சது அதான் பார்த்தாச்சுல. இல்லை, உனக்கு தெரியாது, எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா இவளை பார்க்கணுன்னு சொல்லி நேரில். இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். எனக்கு இதுவே அவ்வளோ பெரிய ட்ரீம் மாதிரி இருக்குது. சரி ஸ்ரீ விடு, அதான் ஃபைனலாக நம்ம மீட் பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன. ஆனாலும் அடி அப்படி வாடி, இனி அவங்க கூட தான் நம்ம இருக்க போகிறோம். சும்மா போட்டு பாஸ்தா பொழிஞ்சிட்டு போடி. ஏய் சரி விடு, அவளை பத்தம் தெரியல, விடு. சரி போகலாமா? ஆமாம், எதுக்கு நீ இப்படி வந்திருக்க? ஷார் கண்லேயும் மாட்டக்கூடாதுல்ல, அதனால தான். சரி போகலாமா நம்ம? இப்போ ஒரு வழியா இனி ஹோட்டல் ரூம்க்குலாம் கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ உள்ளே போனோன்னே 3 பேருக்கும் அவ்வளோ டயர்டாக இருக்குது. அப்பா, எவ்வளோ நேரம் ட்ராவல் தெரியுமா? இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆமாம் இசை, எனக்கும் டயர்டாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் தூங்குங்க, வேணுன்னா உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன். இல்லை, எந்திரிச்சு கூட நாங்கள் சாப்பிட்டுக்குறோம், நீயும் வா. உனக்கும் நேற்று அவ்வளோ ப்ராக்டிஸ்ன்னு சொன்னேன்ல. இல்லை ஸ்ரீ, பரவாயில்ல. ஏய் என்னாச்சு சிஸ்டர், என்னாச்சு காலில் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க, படுங்க, நீங்கள் 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. இல்லை ஏதோ இருக்குது, நீ வாங்க. ஆமாம், இங்கே வா. என்ன நொண்டி நடக்கிற? அதெல்லாம் இல்லைப்பா, விடுங்க. உட்காருங்கன்னு சொல்கிறோம்ல, உட்காருங்க, காலை காட்டுங்க. என்னாச்சு மினி, என்னாச்சு உனக்கு? எப்படி அடிபட்டுச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ப்ராக்டிஸ் பண்ணும் போது கீழே விழுந்துட்டேன், அவ்வளோதான். என்ன, கீழே விழுந்துட்டிங்களா? சொல்லவே இல்லை எங்ககிட்ட. இல்லை இசை, அவ்வளோ பெரிய அடியெலாம் இல்லை, நீங்கள் சும்மா இருங்க சிஸ்டர். என்ன மினி இப்படி சொல்கிற, அவ்வளோ பெரிய அடி இல்லைன்னு சொல்லி இப்படி வீங்கிருக்கு? இசை, என்னோடய பேக்கில் ஒரு ஆயில்மெண்ட் இருக்கும், அதை எடியேன். இது வரேன். இதுவா? இதுதான். நீ ஃபஸ்ட்டு காலை கொடு. ஏய் இல்லை என்ன பண்ணுற ஸ்ரீ, காலை விடு. அதெல்லாம் இல்லை, நீ காலை கொடு. நீ பாரு எப்படி வீங்கிருக்குன்னு. ஏன் இவ்வளோ கஷ்டமாலாம் ப்ராக்டிஸ் பண்ணுற? சொல்லவே இல்லை, நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற மினி வர. ஆமாம் சிஸ்டர், எதுக்கு இப்படிலாம்? இல்லடி, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடலான்னு நினச்சேன், அதான். போதும், நீ போட்டதெல்லாம். டெய்லி இப்படி தான் சொல்கிற. இன்னும் எங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ அடியெல்லாம் வாங்கியிருக்க. அதெல்லாம் இல்லை ஸ்ரீ, சும்மா இரு. எல்லாம் ஓகே தான் சிஸ்டர், அதுக்குன்னு இவ்வளோலாம் நீங்கள் ஒன்றும் எஃபெக்ட் போட வேணாம். ஏன்னா உங்கள் ஹெல்த்து தான் முக்கியம் எங்களுக்கு. ஆமாம், என்ன பண்ணுறது, நானும் எஃபெக்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்கள் அப்பா இன்னும் 1 இயர் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்காரு. அவருக்கு கஷ்டமாக இருக்கான் நான் ரோட்டில் நின்று டான்ஸ் ஆடுறது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்காது. நான் அந்த ரோடை கூட நான் ஒரு ஸ்டேஜாக தான் பார்க்குறேன். இப்போ ஒரு பேருக்கு தெரியும்ல, நான் ரோட்டில் நடந்து போனால் என்னை பார்ப்பாங்கல்ல, இவங்க தான் அவங்கன்னு. அதையே யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. நான் கடைசி வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கிடைக்காம எப்போ போகுது. இனி எதுக்கு ஃபீல் பண்ணுற? கண்டிப்பாக கிடைக்கும், ஃபீல் பண்ணாத. அப்படி தான் நானும் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, நினைக்கிறதுலாம் நடக்க மாட்டேங்குதுல்ல. என்ன சிஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் நடக்கும். நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மகனும் ஒரு ஸ்டேஜ் கடவுள் வச்சுருப்பான், அதெல்லாம் ஒன்றே கிடைக்கும். என்ன ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ இல்லை, எப்பயுமே நாங்கள் சொல்கிறது தான். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபேன் கேர்ள்ஸு, புரியுதா? நீங்கள் எப்பயோ செலிப்ரிட்டி ஆகிட்டீங்க சிஸ்டர், எல்லாம் நினச்சிங்க ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகே? சரி தூங்கலாமா? தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் அப்படியே பெட்டில் படுக்கிறாங்க. ஸோ நடுவில் ஸ்ரீ, இந்த பக்கம் இசை, அந்த பக்கம் மினின்னு சொல்லி 3 பேர் அப்படியே ஹக் பண்ணிட்டு, இனி யாரும் நம்ம அவங்கவுங்க பிளேஸில் இருக்கும்போது என்ன பண்ணிகிட்ருப்போம்? வெட்டியாக சேட் பண்ணிகிட்ருப்போம், அப்படி தானே? இல்லைன்னா அவங்கவுங்க போட்டு திட்டிகிட்டு இருப்போம். கரெக்டு தாண்டி, சேட்டிங்கை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆமாம், எமோஜிலாம் போட்டு தாக்குவோம்ல நம்ம. ஆனால் இதுவும் நல்லா இருக்குது, நல்லா நினச்சி கூட பார்த்ததில்ல தெரியுமா? நீங்கள் 2 பேரும் கொரியா வருவீங்க, அவங்க கூட இப்படி பெட்லலாம் படுப்பேன்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் நடந்துருச்சு. ஆமாம், நான் கூட நினச்சி பார்க்கல.
ஓ, நான் உங்கள் 2 பேரை பார்த்ததுல எனக்கு எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? அப்படியா? அப்போ எங்களுக்கு மட்டும் இல்லையா என்ன? 3 பேருமே அன்னைக்கு நைட் சுத்தமாக தூங்கலை. அவங்களோட மெமரிஸை அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4 இயர்ஸில் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ எல்லாத்தையும் அப்படியே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டே அப்படியே போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஏய் இசை ஏங்கிரிடி. இசை ஏங்கிரு. ஐ லவ் யூடா. கிட்டவா. இச்சி இசை நாடி என்ன பண்ணுறேன்? சீக்ஸை பிடிச்சி விட்டுறி. மினி ஏ இசை இசை என்ன பண்ணுற? விட அவளை. விட்டா முத்தம் கொடுத்துருப்பா எனக்கு. எங்க எங்கடி காணோம் அவனை? யாருடி? என் லவர் பாய். லவர் பாய் ஆச்சு வாயில் அப்புறம் பேட் வேர்ட்ஸ் தான் வந்துடும். என்னடி பண்ண பார்த்தா? ஐயோ எனக்கு இல்லையா கிஸ்ஸு? என்ன கிஸ்ஸா? இப்படிதான் மினி அடிக்கடி இவ ட்ரீமுக்கு போறா. என்னன்னே தெரில. அடி போடி பைத்தியகாரி. இப்போ வந்து கெடுத்துட்டியா? ஏன் நீ கொஞ்சம் நேரம் கூட எங்களை ரொமான்ஸ் பண்ண விட மாட்டேங்கிற? விட்டுருந்தா கொஞ்ச நேரத்தில் எனக்கு உமா கொடுத்துருப்படி லூஸு. நீ காலங்காத்தாலையும் எழுப்பி கடுப்பு ஏற்றிட்டு இருக்க. ஏய் இசை எழுந்துரு. இன்னும் 1 வீக் தான் இருக்குது கான்செப்டுக்கு. அதுக்குள்ளே நம்ம போய் ஊரெல்லாம் சுற்றி பார்க்க வேணாமா? ஐ மீன் உங்களுக்கு சுற்றி காட்ட வேணாமா? அது வேற இருக்குதா? ஆமாம் சிஸ்டர், போகணும். வரும்போது பார்த்தேன் என்னம்மா இருந்தானுங்க கலர் கலரா. இச்சி ஊரை பார்க்க சொன்னால் யாரடி பார்க்குறேன்? வேலையெல்லாம் இங்கே வந்து காட்டாத. அட போடி இவா ஒருத்தி பழமாட்டோம். சிஸ்டர் கிளம்பலாமா? நீங்கள் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். நான் பாரு சீக்கிரமே எழுந்திரிச்சு கிளம்பிட்டேன். சரி போங்க 2 பேரும். இப்படி சொன்னோன்னே ஸோ அவங்க 2 பேரும் போய் அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இசை செம்ம ஸ்டைலாக ஒரு ட்ரெஸ் போட்டு வெளில வரா. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் செம்மையாக இருக்கா அவளை பார்க்கவே. அப்போ மினி பார்த்துட்டு வா என்ன இசை கலக்குற? அதெல்லாம் அப்படிதான், இதெல்லாம் பிளான் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கொரியாலெல்லாம் இப்படி போட்டு சுற்றினா தானே நம்மளும் கெத்துன்னு நினைப்பாங்க. அது என்னமோ கரெக்டு தான். சரி ஓகே, நான் எப்படி இருப்பேன்? வா சிஸ்டர் சொல்லவா வேணும்? என்ன அழகு என்ன அழகு. சிப்போடி. சரி சரி அவன் என்ன ஏதாவது பாவாடை சட்டையை போட்டு வருவா. எதுக்கு கிண்டல் பண்ணுற? அவன் இஷ்டத்துக்கு போடட்டு விடு. இல்லை இதுன்னு ஒரு அளவு இருக்கு. ஓவராலா இப்படி ஓவரா மாதிரி போத்தக்கூடாது. சும்மா இரு. போகலாமா? 2 பேரும் அப்படியே ஸ்ரீயாக பார்க்குறாங்க. ஸோ வழக்கம் போல தான் ஒரு ஸ்கர்ட்டும் மேலே ஒரு ஷர்ட்டும் போட்டுட்டு வந்திருக்கா. நல்லா இருக்கேனா? உனக்கு என்ன? நீ க்யூட்டாக தான் இருக்க ட்ரெஸ்ஸில். ஆமாம்மா செம்ம க்யூட்டு. இல்லை க்யூட்டாக தான்மா இருக்க. சூப்பர். எங்களோட நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க. நல்லா இல்லையா? இப்போ என்னை கலாய்க்கிறான். சரி வேணாம் நான் வரல. நான் கான்செப்ட் அப்போ மட்டும் வெளில வரேன். நான் போகிறேன். என்ன இசை? ஐயோ சும்மா சும்மா கோச்சிக்கிட்டா எனக்கு தெரியாது சிஸ்டர். போக சொல்ல அவளை. இங்கே பாரு நீ க்யூட்டாக தான் இருக்க. இங்கே பாரு ஸ்ரீ. இல்லை நான் வரல. இசை சரி சரி பார்ட்னரி நீ ரொம்ப அழகாக இருக்குடி. வாடி வாடி வா போய் மஜா பண்ணலாம். வா. நிஜமாவா? நிஜமாதான் வா. ஸோ 3 பேரும் சியோல் சிட்டியை சுற்றி பார்க்க கிளம்பிட்டாங்க. ஸோ மினி தான் ஒவ்வொரு பிளேஸாக சுற்றி காமிச்சிட்ருக்கா. இசை என்ன ஆன்னு பார்த்துட்டு வர. எப்படி இருக்குது கொரியா? சும்மா சொல்லக்கூடாது. வீடியோ பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பில்டிங்கை தான் ரொம்ப உச்சி மாதிரி கட்டி வச்சுருக்கானுங்க. நிமிர்ந்து பார்க்குறதுக்குள்ள கழுத்தெல்லாம் வலிக்குது. ஆனால் செம்மையாக இருக்குது தெரியுமா? வா வாழ்ந்தா இந்த மாதிரி ஊரில் வாழணுயா? நானும் வாழ்கிறேனே. என்ன பண்ணுறது? நான்லாம் இங்கே பிறக்க வேண்டியது மாற்றி அங்கே பிறந்துட்டேன். சும்மா இருடி. நீ இங்கே ரொம்ப க்ளீனாக அழகாக இருக்குது தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப பிடிச்சிருக்கா? உனக்கு ஏதாச்சும் வேணுமா? கீழே நான் வாங்கி தரேன். ஃபுட் ஷாப் இன்னும் வரல. அது வந்தோடனே சொல்கிறேன், நீ வாங்கி கொடு. சரி. ஐயா தீனி பண்டாரம். என்ன சொன்னா? இல்லை சிஸ்டர் அது என்னது? இனி யார் இசையும் அவளை வம்பளுக்காமல் இரு. அது என்னமோ தெரில, அவளை அப்படியே நோண்டிகிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கும். வா. மினி இசை என்ன? வா. 2 பேர் கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு தானே இருந்தேன். என்ன? இல்லை இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னவே பார்க்குற மாதிரி இருக்குது. அது இங்கே பாரு பார்ட்னரே. ஆரம்பிச்சிட்டியா? இங்கே பாரு ஸ்ரீ, யாரும் உன்னை பார்க்கல சரியா? அப்படியே பார்த்துருந்தாலும் என்னடா இவ்வளோ அழகான பொண்ணை கொரியாக்குள்ளே வந்திருக்கான்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. இல்லை நான் தான் இங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்ல, அதானே எல்லோரும் என்னை பார்க்குறாங்க. அச்சோ அப்படிலாம் இல்லை. என்ன ஸ்ரீ இப்போல்லாம் பேசுகிற? அப்படிலாம் கிடையாது.
ஏன் இங்கே நீ மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கியா? இங்கே பாரு, எவ்வளோ பேர் அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்களும் முன்னாடி தானே போயிட்டு இருக்காங்க. இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு அது அவங்களுக்கு என்ன பிடிக்குமா? ஷோ ஆரம்பிச்சிட்டாலா? பார்ட்னரே இங்கே பாரு, இதெல்லாம் நம்மளோட மெமரிஸு. இந்த ட்ரீமுக்காக நம்ம ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அழுது எதுக்கு இதை வேஸ்ட் பண்ண? என்ஜாய் பண்ணுறி. யார் பார்த்தா என்ன? நாங்கள் 2 பேரும் உன்னை பார்க்குறோமா? அது மட்டும் உனக்கு போதும், புரியுதா? மித்தவங்க யாரையும் நீ கண்டுக்காத. ஆனால் ஞானாவும் கிடையாது, ஆவனாவும் கிடையாது. இங்கே பாரு, உன்னோட ஷாப் வந்துருச்சு. ஐஸ்கிரீமா மினி? சரி வாயை பழக்காத, வா வாங்கித்தரேன். நான் கொரியா ஐஸ்கிரீமை சாப்பிட்டதே இல்லடி. ஐயா, எல்லா இடத்துலையும் ஒரே ஐஸ்கிரீம் தாம்மா. அது என்ன கொரியா ஐஸ்கிரீமு? எப்போடி சொல்லு, எவ்வளோ வேணும்? இப்போதைக்கு ஒரு 3 போதும். எது 3? பிச்சு போடுவேன். 2க்கு மேலே நீ சாப்பிடவே கூடாது, அப்புறம் கோல்டு பிடிச்சிடும். அதெல்லாம் வேணாம் சிஸ்டர், 2 மட்டும் வாங்கி கொடுங்க. சரி ஓகே. இல்லை எனக்கு 3 வேணும். என்ன இப்படி பண்ணுறேன்? எனக்கு 3 வாங்கி கொடு ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, கோல்டு பிடிச்சிச்சுன்னா உனக்கு ரொம்ப கஷ்டம். 2 மட்டும் போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். ப்ளீஸ் டி, 3 டி. ஒன்று தானே எக்ஸ்ட்ரா கேட்குறேன். சரி 1 தானே கேட்குறேன், விடி இசை. அப்பெல்லாம் விட முடியாது சிஸ்டர், இவளுக்கு கோல்டு பிடிச்சி தான் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு எனக்கு தெரியும். இங்கே பாரு, வேணாம். 1 தானடி கேட்குறேன் எக்ஸ்ட்ரா. முடியவே முடியாது, வேறு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோ, நான் வேணா வாங்கி தரேன். இல்லை எனக்கு ஐஸ்கிரீம். இங்கே பாரு, சரி போடி, 2 தான் வாங்கி கொடுப்பியா? ஆமாம் சரி வாங்கி கொடு. ஆண்டி மூஞ்சி அப்படி தொங்க போடுற, ஒன்றும் வானப்போ. ஸோ சரி வாங்கி கொடுத்து தொலைங்க. இழிக்கிறா பாரு. இப்போ அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இவளை பார்த்துக்கோ, எனக்கு ஒரு முக்கியமாக கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி நான் பார்த்துக்கிறேன். வந்துடாத, அவளை பத்திரமா பார்த்துக்கோ, எங்கேயும் விட்டுறாத என்ன. ஐயா இது என்ன குழந்தையா? இசை சரி பார்த்துக்கிறேன். உனா இதை சொல்லியே ஆஃப் பண்ணுங்கப்பா. சரிம்மா ஸ்ரீ குழந்தை உட்காருங்க. போடி. இசை என்னடி வேணும் உனக்கு? அதான் எல்லா கல்லையும் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டல, இன்னும் என்ன வேணும்? ஒரு கடை பேலன்ஸ் டீ, அங்கே பாரு டம்ப்ளிங்ஸ். என்னது டம்ப்ளிங்ஸ்? என்ன அது என்ன உனக்கு வேணுமா? ஆமாண்டி, போய் வாங்கிட்டு வரியா ப்ளீஸ்? சரி இது சிஸ்டர் வரட்டும். ப்ளீஸ் டீ, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அது மட்டும் போய் வாங்கிட்டு வா. ஸோ அது ரொம்ப தூரம் இருக்குது, எங்கிட்ட தொலைச்சிட்டேன்னா. நான் என்ன குழந்தையா? நான் எவ்வளோ பெரிய பொண்ணு, உன்னை விட பெரிய பொண்ணு தெரியும்ல. வாய் மட்டும் தான் அப்படி சொல்லுது. சரி இப்போ என்ன, போய் வாங்கிட்டு வரணுமா? எங்கேயும் போயிட மாட்டேல? எங்கிட்டு போக போகிறேன்? சத்தியமாக போக மாட்டியே. தொலைஞ்சிட்டேன்னா அவ்வளோதான், அவங்க என்னைய போட்டு வாரிடுவாங்க. போக மாட்டேல? போக மாட்டேன்டி, போய் வாங்கிட்டு வா சீக்கிரம், தீந்துட போகுது. சரி இங்கே உட்காந்துருண்ணே. நான் வாங்கிட்டு வரேன். சரிடி போய் தொலை. ரொம்ப தாண்டி பண்ணுறேன். ஸோ அவளை அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இப்படியே நம்ம பாய் சைடு பார்த்தோம்னா, ஒரு காரில் இருந்து அவங்க 3 பேரும் அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்டில் இறங்குறாங்க. அங்கே யாருமே இல்லை, ஒரு ஸ்டாஃப் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ 3 பேருமே வேறு லெவலாக இருக்காங்க. 3 பேருமே அப்படியே இறங்குறாங்க. ஸோ இப்போ ஜேகேக்கு வந்து தீஃப் கெட்டப் தான் கொடுத்துருக்காங்க. செம்ம கெத்தாக இருக்கான் அவனை பார்க்கவே. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட் தான். ஸோ அப்படியே அவனுக்கு கண்ணில் காஜெல்லாம் போட்டு விட்டுட்டு அவனோட ஃபேஸை ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணியிருக்காங்க ஒரு கர்ச்சீஃப் வச்சு. அவனா அப்படின்னு அடையாளமே தெரியாது. ஹேரை வேற அவன் ஐஸ் கிட்ட வச்சுருக்காங்க. ஒரு பிளாக் கலர் ஸ்டெட்டு போட்டிருக்கான். செம்ம மாசாக இருக்கான். ஸோ கையில் வேற ஒரு நைஃப் வச்சுருக்கான். ஸோ தீஃப்னு தெரியறதுக்கு செம்ம கெத்தாக இருக்கான். ஸோ அப்படியே நம்ம டயாங்க் வந்து டெவில் கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் அண்ட் ரெட்டில் இருக்கான். ஸோ ரெட் கலர் கோட்டு, ரெட் கலர் பேண்ட்டு, ரெட் கலர் ஷூ, ஸோ டெவில் மாஸ்க்கு, ஸோ கையில் வேறு திங்ஸ்லாம் வச்சுருக்கான். இப்போ 2 பேரும் இறங்கி அப்படியே காரை பார்க்குறானுங்க. டேய் பிடிங்கடா, என் மண்டை மாட்டிக்கிச்சு. ஜிம்னா இருடா நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸ்ரீகாதிங்கடா, எனக்கு செம்ம காண்டாயிடும். சரி இருடா அப்படின்னு சொல்லி ஜிமினை அப்படியே பிடிச்சி வெளியே எடுக்கிறாங்க. அப்பா முள்ளடா, இது மண்டை மேலே இருக்கிறது ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குடா மச்சான். டேய் மனசாட்சியே இல்லைடா. ஆனால் உங்களுக்குலாம் நீங்கள் மட்டும் நல்ல கெட்டப் எடுத்துட்டு எனக்கு மட்டும் இந்த இத்து போன கெட்டப் கொடுத்துட்டீங்களே, என்னடா இது மாசு கெட்டப்பு? பூகவே முள்ள மச்சான், உள்ளெல்லாம் வேற அப்படியே வேர்க்குது. நம்ம வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஐயோ என்னாலாம் முடியாது. ஜிமினா குட்டி குஞ்சா பார்த்தல எவ்வளோ தரமாக இருக்கேன்னு, இதை போய் மாற்ற சொல்கிறியா? போட்டா டயாங்கா, ஐயா என்னாலாம் முடியாதுப்பா. ஆடுறா, எவ்வளோ அழகாக இருக்கேன் நான்லாம் எப்படி மாற்றுவேன்? ஐயா என்னாலாம் முடியாது.
ஜிமினா உனக்கு ஏற்ற கெட்டப் தாண்டா கொடுத்துருக்கானுங்க, நீ அப்படியே வச்சுக்கோண்ணே, செம்மையாக இருக்கு ஜிமினாண்ணா. டேய் டேய் எச்சலாங்களா, வயிற்றுச்சில கலப்பாதீங்கடா. நம்ம வேணா மறுபடியும் ஸ்டோன் பேப்பர் சிசர் விளாட்லாமாடா? எதுக்கு? என்னாலாம் என் கெட்டப்ப தர முடியாதுப்பா. ஜேகே நீ வேணா குடு. ஐயோ என்னாலாம் முடியாது. இப்போ பாடுறா மச்சான் எவ்வளோ தரமாக இருக்கு. நான் போய் இதெல்லாம் மாட்டு கிரிஞ்சு அசிங்கமாக இருக்கும் ஜிமினா. குட்டி கொஞ்சம் உனக்கு தாண்டா செம்மையாக இருக்குது. புரிச்சுக்கோ மச்சான், இதை போட்டு நடக்க கூட முடியலடா. டேய் அங்கங்கே எரியுது, அங்கங்கே வலிக்குதுடா. வேணாண்டா, நான் வேணா உங்கள் கெட்டப்பில் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிறேனே. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சுருக்கணும். என்கிட்ட தோற்று பண்ணல அப்புறம் என்ன? இருக்குடா இருக்கு. சார் ஓகே சார். இங்கேருந்து நீங்கள் 3 பேரும் தனித்தனியாக ஒரு ஸ்ட்ரீட்டில் நிற்கணும். நீங்கள் யாராச்சும் ஒரு ஆர்மியை ப்ராங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதோ இந்த மைக்கில் சொல்லணும். அப்போ தான் நாங்கள் வருவோம் கேமராவோட. அது வரைக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ 3 பேரும் சேஃபாக இருந்துப்பீங்களா? அதெல்லாம் நாங்கள் இருந்துப்போம். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். அண்டு ஆர்மிஸை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்களால் வர முடியும். ஏன்னா உங்கள் கூடயும் எங்களால் நிற்க முடியாது. ஓகே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். எனக்கு வேறு கெட்டப் இல்லையா? சிமின் சார் சாரி, இதைத்தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. அட போங்க, எனக்கு காமெடி பீஸ் ஆகிட்டீங்க. சரி விட்றா மச்சான், ஃபீல் பண்ணாதண்ணா. இப்போ நீ அழகாக தாண்டா இருக்க. கையடி நாயே. பிளான் பண்ணிவிட்டு அழகாக இருக்கேன் மயிராக இருக்கேன்னு வந்து கொஞ்சுவானுங்க. சரி போங்கடா டேய். சரி இப்போ 3 பேரும் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு அப்படியே போயிடுறாங்க. ஸோ போய் ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. ஸோ அங்கே யாருமே கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரீட் டான்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கிறனால எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. எல்லாரும் க்ரௌடாக அங்கே தான் நிற்கிறாங்க. ஸோ அதர் ஸ்ட்ரீட்லலாம் வேறு யாருமே கிடையாது. சரி இவங்க 3 பேருக்கு ரொம்ப வசதியாக போச்சு. ஸோ 3 பேரும் ஒரு பிளேஸில் போய் நிற்கிறாங்க. டேய் ஜெயாங்கா, எவனாச்சும் மாட்டினானாடா? இல்லைடா, எல்லாம் சப்பா மூஞ்சா போய்கிட்டு இருக்கு. ஒரே ஆன்ட்டியாக போதும் மச்சான், எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ கடுப்பாக இருக்குடா, ஒன்றுமே வரல எனக்கு. செம்ம காண்டா இருக்குது. எதுக்குடா நம்மளை விட்டானுங்க? சரி கவலைப்படாதுடா, நான் மாட்டோம். பாவண்டா குட்டி குஞ்சா என்ன பண்ணுறான்னு தெரில. ஆமாம் காமெடியாக வேறு காஸ்டியூம் போட்டிருந்தான், என்ன பண்ணுறான்னு தெரில. சரி விடு பார்த்துக்கலாம். எவ்வளோ கூட்டம். இதுக்கு தான் அப்போதே சொன்னேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு. இவன் தான் அனுப்பி விட்டா. சரி இங்கே என்ன பண்ணுற? அதுவா, பார்ட்னருக்கு டம்ப்ளிங்ஸ் வாங்க வந்தேன். சரி போகலாமா? பேசிட்டிங்களா? ஏய் அவளை விட்டுட்டு வர வேணான்னு சொன்னேன்ல. அவள் தான் என்னை பிடிச்சி அனுப்பி விட்டா, நான் அவளை விட்டுட்டு வரல. சரி வா. சிஸ்டர் எங்கே அவளை காணோம்? எங்கடி போனா? இங்கே தானே உட்காந்துருந்தான். இங்கே தான் உட்கார வச்சுட்டு போயிருந்தேன். இங்கே தான் உட்காந்து தின்னுட்டு இருந்தா. அதுக்குள்ளே எப்படி காண போனான்னு எனக்கு தெரில. ஐயோ என்ன எதுக்கு முறைகிறீங்க? சத்தியமாக நீங்கள் தான் உட்கார வச்சுட்டு இருந்தேன். அவள் எங்கே போனான்னு எனக்கு தெரில. என்னடி இதுக்கு தான் நீ நம்பி விட்டுட்டு போனால் இப்படி தான் பண்ணுவியா? தெரியாத ஊருக்குள்ளே எங்கே போயிருக்காளோ? ஸோ ஃபோன் பண்ணு. இருங்க நான் பண்ணுறேன். ஐயோ அட்டன் பண்ண மாட்டேங்கிறாளே. ஃபோனை சைலண்டில் போட்டு வச்சுருக்கோம் இந்த பக்கி வேற. இசை இப்போ எங்கே போய் அவளை தேடுவோம்? சரி டென்ஷன் ஆக வேணாம். இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பா. ஏதாவது கலராக பலூன் வந்துருவோம், பின்னாடியே அப்படியே பார்த்துட்டு போயிருப்பா. இசை அவள் அப்படி தானே பண்ணுவா, அதுதான் சொன்னேன். சரி போய் நீங்கள் இந்த பக்கம் தேடுங்க, நான் அந்த பக்கம் தேடுறேன். சரி போய் தேடு. அவள் கிடச்சா எனக்கு மறக்காமல் ஒரு கால் பண்ணு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், ஒரு நிமிஷம். என்னடி? இல்லை அவள் தெரியாத ஊருக்குள்ளே வந்து தொலைஞ்சு போயிட்டா. அவள் கூட தானே நானும் வந்திருக்கேன். இப்போ நான் தொலைஞ்சு போயிட்டேன்னா என்னைய பற்றி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் நீங்கள் வாட்டில் போகிறீங்க? அவளை பற்றி எனக்கு தெரியும், பொண்ணை பற்றி எனக்கு தெரியும். நீ அவள் விற்க சொன்னால் வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு தெரியாதாம்மா? ஆல்ரெடி மேப்பெல்லாம் நீ செட் பண்ணி வச்சுருப்பியே. அதெல்லாம் என் ஸ்மார்ட் வாட்சுக்குள்ளே எப்போ இருக்குது சிஸ்டர். பாத்தியா நீ எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கா? பாவண்டி அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. சரிம்மா ஏம்மா இன்சல்ட் எனக்கு தேவைதான். நான் இப்படி தேடுறேன், நீங்கள் அப்படி தேடுங்க. சரி சீக்கிரம் தேடு. தெரியாத சந்துக்குள்ளே போயிட்டா அப்புறம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கொரியாவில் நிறைய ஸ்ட்ரீட் இருக்குது. சரி ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அந்த பக்கம் தேடுங்க, நான் இந்த பக்கம் தேடுறேன். அவள் கிடச்சா மறக்காமல் கால் பண்ணுன. ஓகே சிஸ்டர், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரும் அவங்க ஃப்ரீயாக தேட போயிடுறாங்க. சரி ஓகேடா, நம்ம இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்புல் யூ. பாய்டா.